வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரிக் ஸ்டிச்சில் டாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 ப்ரௌன் கலர், இது டாகோட சென்டர்லேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேலே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் 2 பீடு வச்சு ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 1 by 1 தான் ஜாயின் பண்ணணும். நான் திருப்பியும் ஒரு ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து டாகோட காது பகுதி, ஏர் பார்ட்டு. இது வந்து ஸ்கின் கலரு, ஒயிட் கலரு. நான் அடுத்து வந்துட்டு ஐ பார்ட்டு ஆட் பண்ணுவேன். ஸோ டோட்டலி 3 கலர் யூஸ் பண்ணுறேன், ப்ரௌன், ஒயிட்டு அண்ட் பிளாக்கு. இப்போ வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து டாகு ஃபேஸில் வர ஐ பார்ட்டு, பிளாக் கலர். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியாது, பட் கம்ப்ளீட் பண்ண அந்த ஃபேஸ் எக்ஸாக்டாக வரும். ஃபஸ்ட் லைனில் 1 by 1 இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். 2 விரலுக்கு நடுவில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. டைட்டாக இல்லைங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு. த்ரீ ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஒரு ஒயிட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, ப்ரௌன், ப்ரௌன், ப்ரௌன். இந்த சைடு 3 ப்ரௌன், இந்த சைடு 3 ப்ரௌன். இது டாக் ஃபேஸோட சென்டர் பார்ட்டு. இப்போ நான் வந்துட்டு மேலே இதுக்கு மேலே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே முடிப்போம் நம்ம. இப்போ அடுத்த லைன் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம், டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்றை ஜாயின் பண்ணுவோம். இன்னும் இது ஃபுல்லாகவே ஒயிட் கலர் வரும். இந்த லாஸ்ட்டில் வந்து 2 ப்ரௌன் வரும். இந்த 2 ப்ரௌனில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 6 ஒயிட்டு, திருப்பி 2 ப்ரௌன். ஸோ அடுத்து நான் ப்ரௌன் அண்டு ஒயிட்டு 2 கலர் எடுத்திருக்கேன். 2 பீடு. இது டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஒன்றில் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த லைனில் ஒரு ப்ரௌன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம 7 ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன், இப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து 2 பீடு ஸ்கிப் பண்ணணும். அதனால் நம்ம இந்த பீடுக்கு கொண்டு வரணும். நான் இந்த இதில் வந்து உள்ளே விட்டுக்கிறேன். திருப்பியும் இது வழியாக மேலே இங்கே வந்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பீட்லேருந்து நான் இங்கேருந்து இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் தான் ஃபுல்லாக. இப்போ தேர்ட் பீட்டில் இருக்கிறோம் நம்ம. இப்போ தேர்ட் பீட்டில் இந்த சைடு இங்கிட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீடை 2 பீடு எடுத்திருக்கேன். 1 2 3 தேர்ட் ஒன்லேயே தான் நான் உள்ளே விடுறேன். தேர்ட் பீட்டில் தேர்ட் ஜாயிண்டில். இந்த பீட்டில் நம்ம மேலே வரணும். இப்போ இதே போல் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். டோட்டலி 6 ஒயிட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்து 5 ஒயிட் பீட் ஆட் பண்ணிக்கிறேன் நார்மல் டிக்ரீஸ் ஸ்டிச்சில். இப்போ மேலே இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். 5 ஒயிட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், நார்மல் டிக்ரீஸ் ஸ்டிச்சு. இப்போ நம்ம ஊசியை வந்து இந்த வழியாக எடுத்துகிட்டு வந்து இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இனிமேட்டு இங்கேருந்து கீழ் பார்ட்டு கொண்டு போவோம். இப்போ இங்கே இருக்கிற ஒயரை வந்து நான் கீழே எடுத்துகிட்டு போகிறேன்.
ஒவ்வொரு பீடாக எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். எந்த சைடு உங்களுக்கு வசதியாக பக்கமாக தெரியுதோ அந்த சைடு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த 3 ப்ரௌன்லேயும் ஒரு தடவை உள்ளே விட்டு எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த கார்னரில் வந்தோம்னா அந்த சைடு எல்லாமே ஸ்டிச்சிங் வந்து ஈவன் ஆயிரும். அதனால் இப்போ இந்த லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டேன். இனி இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் இதில் ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 3 ப்ரௌன், 1 2 3 4 4 ஒயிட்டு, நெக்ஸ்ட்டு 3 ப்ரௌன். இந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த லைனை. அதுக்கு அடுத்த லைனும் டிக்ரீஸ் ஸ்டிச் தான். இதே போல் ஃபஸ்ட்டு 3 ப்ரௌன் நமக்கு ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 2 எடுத்துக்கிறேன், டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன்னை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஒன்னில் போடலாம். ஸோ இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே 3 ப்ரௌன் எடுத்திருக்கோம், ஒரு ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஒயிட்டு 3 ப்ரௌன்னு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டாக் ஃபேஸ் தெரியுதுங்களா? இதுதான் டாக் ஃபேஸு. இப்போ நம்ம கீழே இதுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம மேலே இங்கே எப்படி வந்து ஒரு பீடு ஸ்கிப் பண்ணமோ அதே போல் இங்கே ஒரு இது ஸ்கிப் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது வழியாக கீழே வந்துட்டு திருப்பி இப்படி மேலே வந்துக்கலாம். தேர்டு இதில் இருக்கோம் நம்ம. இப்போ தேர்டு இதில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ப்ரௌன் அண்டு ஒரு ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேர்டு ஒன்று வந்து இதில் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஒயிட்டுக்கும் ப்ரௌனுக்கும் இருக்கிற சென்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதே போல் இங்கிட்டும் 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் இங்கே ஒயிட்டு ப்ரௌனுன்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இது டாகோட ஃபேஸ் பார்ட்டு. டாகோட ஃபேஸ் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கீழே பாடி பார்ட்டு போவோம். இதுலேயும் 2 பீடை ஸ்கிப் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு இதே போல் ஒரு இதில் உள்ளே போயிட்டு இன்னொரு இதில் வெளியே வந்துக்கலாம். இந்த இதில் ஒயிட் கலர் மட்டும்தான் வரணும். இப்போ பீடு வந்து தேர்டு ஒன்னில் இருக்குது ஒயரு. நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் டோட்டல் 3 ஒயிட் கலர் பீடு மட்டும்தான் இருக்கணும். இது டாகோட நெக் பார்ட்டு. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு பாடி பார்ட்டு கொண்டு போகலாம். அடுத்து 4 ஒயிட் கலர் வேணும், இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. தேர்ட் பீடு. இப்போ இந்த தேர்ட் பீடு ஜாயின் பண்ணதுலேயே தான் நம்ம ஃபோர்த் பீடும் ஜாயின் பண்ணணும். இந்த இதுலையே இது எங்கே ஜாயின் பண்ணமோ அதே இதில். நல்லா டைட்டாக எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு தடவை போட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ வரதெல்லாம் இன்க்ரீஸ் ஸ்டிச்சாக தான் வரும். இப்போ ப்ரௌன் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்னில் ஜாயின் பண்ணிக்குவோம்.
3 ஒயிட்டு, திருப்பி வந்து ப்ரௌன் கலர் வேணும். ஒயிட் கலர் எதில் ஜாயின் பண்ணமோ அதே இதிலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஸ்டிச் தான் வரும் இனிமேட்டு கீழே. ஸோ ஒவ்வொரு தடவையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் எடுத்துருக்கிறேன். ஒயிட் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ப்ரௌன் எடுத்துக்கோங்க. இன்க்ரீஸ் ஸ்டிச்சு ஃபஸ்ட் ஒன்னில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே போல் முடிக்கையிலையும் ஒயிட் கலரில் ப்ரௌன் அண்ட் ஒயிட்டில் முடிக்கணும். ஒயிட் அண்ட் ப்ரௌன் போட்டு ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 ஒயிட்டு, திருப்பி ஒரு ப்ரௌன் ஒரு ஒயிட்டு, இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ இந்த ப்ரௌன் எங்கே ஆட் பண்ணிங்களோ அதே இதில் இந்த ஒயிட்டும் ஆட் பண்ணோம். அடுத்த லைன் போகலாம். அடுத்து 2 ஒயிட் எடுத்திருக்கேன். இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன்னில் ஜாயின் பண்ணிக்குவோம். இங்கே 2 ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 1 ப்ரௌன், ஒயிட், ப்ரௌன், ஒயிட், ஒயிட். அதுக்கு அடுத்து டிக்ரீஸ் ஸ்டிச்சு. அடுத்து டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ செகண்ட் ஒன்னில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதான் லாஸ்ட் லைன். இப்போ இங்கே 2 ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரௌன் ப்ரௌன், திருப்பி 2 ஒயிட் ஒயிட் ஒயிட்ன்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு சின்ன டெயில் ஒன்று ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு நம்ம மேலே போய்க்கலாம். இந்த சென்டரில் இருக்க இந்த ஒயிட்டுக்கிட்ட கொண்டு வந்துக்கலாம். ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரௌனை ஸ்கிப் பண்ணிட்டு ஒயிட்குள்ளாரையே வந்துட்டு நம்ம திருப்பியும் இந்த இதில் போயிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி அது பார்க்குறதுக்கு இப்படி நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த லைனில் போயிட்டு நம்ம இது முடிச்சிடலாம். நாட் போட்டுட்டு 2-3 பீட்டில் போயிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப க்யூட்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.